வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு கலந்துரையாடல்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் போண்டா, பஜ்ஜி, வடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்துருச்சு. இது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லதே கிடையாது. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே ஆகட்டும், ஒரு ஒரு விசேஷ காலத்தில் தான் இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் செய்வாங்க. அதுவும் நல்ல ஒரு ஆட்டு உரலில் போட்டு ஆட்டி நிஜமாலுமே அது ஒரு நல்ல ஒரு செக்கு எண்ணெயில் கடலை எண்ணெயிலையோ நல்லெண்ணெயில் கூட கிடையாது, கடலை எண்ணெயில் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. எப்பயோ தான் சாப்பிடுவோம். ஒரு வருஷத்தில் ஒரு 3 தரம் தான் ஒரு வடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வடையோ போண்டாவோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலத்து பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா, டிஃபன் மாதிரி சாப்பிட்றாங்க. சாயந்தரம் நேரத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாம் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஒரு தட்டில் ஏந்தி பார்த்திங்கன்னா, அவங்க எண்ணெயை கொதிக்க விட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கலக்கிறாங்க. அது எப்படி காம்பினேஷன் ஆகும்னு எனக்கும் தெரியல. ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு 2 லிட்டர் எண்ணெய் கொதிக்குதுன்னா, கொதிக்காத எண்ணெயை அதில் ஊற்றுறாங்க. என்ன அதோட தன்மை என்ன, அந்த எண்ணெயோட தன்மை எப்படி இருக்கும், இந்த புது எண்ணெய் ஊற்றுறப்ப அதோட தன்மை எப்படி மாறும் அப்படிங்கிறப்ப இன்றைய காலகட்டத்தில் சில உயிரை எடுக்கக்கூடிய வியாதிகள் வர்றது, புற்றுநோயாகட்டும், இதயம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், நுரையீரல் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், எல்லாமே வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு என்னுடைய மனசில் படுறது, ரொம்ப மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமே தான் இருக்கிறோமோன்னு தோணுது. சாயந்தர நேரத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லா குழந்தைகளும் வாங்கி கொடுக்குறவங்களே ஒரு 2 வயசு பிள்ளை வந்துச்சுன்னா 2 பஜ்ஜியை வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாயந்தரம் 2 வயசுல ஒரு 3.5 வயசு எல்கேஜி இது கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கையில் 2 பஜ்ஜி இருக்குது, சாப்பிட்டு போகுது. அப்போ இதுதான் அவங்க சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களுக்கு வயிறு ரொம்ப பசியில் தான் வரும். அப்போ அதுக்கு என்ன உணவு கொடுக்கணுங்கிறது இதே இல்லை. பார்த்திங்கன்னா பிரியாணி கடை பார்த்திங்கன்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, நைட் நேரத்தில் ஓடுது. என்னத்தை நோக்கி போகுதுன்னே தெரியல. அப்போ எல்லாமே ஒரு 70-80 வயசு 90 வயசில் அப்போ இருக்கவங்க சாப்பாடு முறை வேறையாக போச்சு. இப்போ இருக்கவங்க